யாழ்ப்பாணத்தில் கொள்ளையன் ஒருவன் மனைவியோட கைது செய்யப்பட்டிருக்கிறான். இந்த கதையை தான் இதில் சொல்ல வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணம், கோப்பாய், அச்சுவேலி பிரதேசங்களில் அண்மை காலமாக கலக்கிய திருடன் ஒருவனை யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக கைது செய்திருக்கிறான். இந்த கைது செய்யப்பட்ட சமயத்தில் இந்த கள்ளன் பொறுப்பதிகாரியினுடைய வயிற்றில் பலமாக கடித்து தப்பவும் முயன்றிருக்கிறானாம். யாழ்ப்பாணத்தில் துவிச்சக்கர வண்டிகளில் திருந்து களவுகளில் ஈடுபட்ட வந்த இந்த நபர் கொழும்பில் ஒரு அதிசொகுசு வீடொன்றையும் கொள்வனவு செய்திருக்கிறாராம். இவர் கைது செய்யப்பட்ட சமயத்தில் 90 பவுன் நகைகளோட கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவு பகுதியை தான் இவர் சொந்த இடமாக கொண்டிருக்கிறாராம். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் திருட்டுச் சம்பவங்களையும் ஈடுபட்டிருக்கிறாராம். அதன் பிற்பாடு மலேசியா நாட்டுக்கு சென்று அங்கேயும் சில காலம் வசித்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பி யாழ்ப்பாண பக்கம் வராமல் கொழும்பிலேயே தங்கி வசித்தும் இருக்கிறார். அந்த நிலையில் கடந்த 2022 ஆண்டு காலப்பகுதி முதல் கொழும்பில் இருந்து தனது மனைவியோட அதிசொகுசு காரில் யாழ்ப்பாணத்துக்கு விடுதிகளில் தங்கி நின்று பகல் வேளைகளில் காரில் மனைவியுடன் சென்று வீடுகளை எல்லாம் நோட்டமிட்டிருக்கணுமா. அதுக்கு பின்னர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஓரிரு வீடுகளை மட்டும் இலக்காக வைத்து மாலை வேளைகளில் காரில் மனைவியோட சென்று இலக்கு வைத்த வீட்டுக்கு அண்மித்த பகுதிகளில் சைக்கிள் ஒன்றை களவாடுவினோமாம். களவாடிய பின்னர் அதிகாலை 1 மணி தொடக்கம் 3 மணிக்கு, அதாவது வீடு உறங்குகின்ற நேரம், ஊரிய உறங்குகின்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே சென்று திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவினமாம். ஆனாலும் அங்கே இன்னும் ஒரு விஷயம் ஸ்பெஷலாக சொல்லப்படுது. என்னென்னா, திருட்டு நடவடிக்கைகளின் போது நகைகளையும் பணங்களையும் மட்டும்தான் இவர்கள் திருடிக் கொள்வார்களாம். தொலைபேசி போன்ற இலத்திரனியல் பொருட்களை ஒரு காலமே திருடுவதும் இல்லையா. இப்படி களவெடுத்த பின்னர் அந்த வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் மீண்டும் சென்று சந்தேகமில்லாத பிரிதொரு இடத்திற்கு சென்று மனைவியை காரில் வருமாறு அழைப்பை விடுத்துட்டு துவிச்சக்கர வண்டியை அருகிலுள்ள ஒரு பற்றையிலையோ அல்லது ஒரு வெளி இடத்திலேயோ வீசிவிட்டு காரில் தப்பி கொழும்புக்கு சென்று வருவார்களாம். இந்த பழக்கத்தை வளமையாகவே வைத்திருக்கணுமா. அதுக்கிடையில் நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டிருக்கணுமா. கைதான சந்தேக நபர்களை கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் அழைத்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்களாம். அது மட்டுமில்லாமல் இவர்கள் இருவருமே நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபடுகிறார்களா என்று சொல்லி கண்காணிக்க போவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற காரணிகள் அறியறதுக்கு மறக்காமல் RJ யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.